Hello friends, in this video, நம்ம pancreatic secretion பத்தி பார்க்க போறோம். It is a continuation of digestive system. So இதுல நம்ம என்னென்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, first one வந்து functional anatomy of pancreas, then nerve supply, next pancreatic juice உடைய properties, composition, function, then regulation, applied physiology எல்லாம் பார்க்க போறோம். So pancreasங்கிறது ஒரு dual organ, ஏன்னா இது exocrine and endocrine function பண்ணும். endocrine ஹார்மோன் ப்ரொடியூஸ் பண்ணு, exocrine தான் நமக்கு digestive, அதாவது pancreatic juice வந்து create ஆகும். So இந்த exocrine பார்ட்டை பத்தி தான் நம்ம டீடைல்டா பார்த்தோம்னா, so இதுலயும் வந்து ஒரு அசினை இருக்கும். So அதுல வந்துட்டு சிங்கிள் லேயர் ஆஃப் அசினார் செல்ஸ் இருக்கும். தென் அதுல zymogen granules இருக்கும். அதுல தான் digestive enzymes இருக்கும். So இதுல சென்டர்ல வந்து lumen இருக்கும். அந்த lumenல இருந்து duct வந்து அரைஸ் ஆகும். So இந்த duct எல்லாமே சேர்ந்து நம்மளுக்கு, அதாவது இந்த அசினை எல்லா அசினையில இருக்கிற duct எல்லாமே சேர்ந்து நம்மளுக்கு intralobular duct வந்து ஃபார்ம் ஆகும். So இந்த intralobular duct எல்லாமே சேர்ந்து தான் நம்மளுக்கு மெயின் duct of pancreas, that is recung duct ஃபார்ம் ஆகும். So இந்த recung duct வந்துட்டு common bile duct கூட சேர்ந்து நமக்கு ample of water ஃபார்ம் ஆகும். So அது வந்து first part of small intestine, அதாவது duodenumல ஓபன் ஆகும். Next nerve supply பார்த்தோம்னா sympathetic and parasympathetic nerves, அதாவது sympathetic வந்து through splanchnic nerve மூலமாகவும் parasympathetic வந்து through vagus nerve மூலமாகவும் சப்ளை பண்ணும். Next properties composition பார்த்தோம்னா first properties எடுத்துக்கிட்டோம்னா வால்யூம் வந்துட்டு 500 to 800 ml வந்து per டேக்கு செக்ரீட் ஆகும். தென் இதோட ஸ்பெசிபிக் கிராவிட்டின்னு சொல்லி பார்க்கும்போது இது வந்து 1.010 to 1.018 வரைக்கும் இருக்கும். தென் இதோட pHன்னு பார்க்கும்போது 8 to 8.3 வரைக்கும் இருக்கும். ஸோ இது வந்து ஹைலி ஆல்கலைன். இதோடைய காம்போசிஷன் பார்க்கும்போது வாட்டர் வந்து 99.5% இருக்கும். தென் சாலிட்ஸ் வந்து 0.5% இருக்கும். தென் இதுல ஆர்கானிக் இன்ஆர்கானிக்னு பார்க்கும்போது இன்ஆர்கானிக் அஸ் யூஷுவல் சோடியம், கால்சியம், பொட்டாசியம், மெக்னீசியம், குளோரைடு, பைகார்பனேட் எல்லாமே இருக்கும். இங்க ஆர்கானிக்னு பார்க்கும்போது என்சைம்ஸும் அதர் ஆர்கானிக்ல வந்துட்டு ஆல்பமின், குளோபுலின் இருக்கும். ஸோ இதை பத்தி புரோட்டியோலைட்டிக், அமிலோலைட்டிக், லைகோலைட்டிக் பத்தி டீடைல்டா நம்ம பார்க்கலாம். ஸோ இது வந்து ஹைலி ஆல்கலைன் சொன்னனால இதுல பைகார்பனேட் கண்டென்ட் வந்து அதிகமா இருக்கும். நெக்ஸ்ட் இதோட ஃபங்க்ஷன் பார்க்கும்போது மெயினா பான்கிரியாட்டிக் ஜூஸோட ஃபங்க்ஷன் வந்து டைஜஸ்டிவ் ஆஃப் புரோட்டீன்ஸ் அண்ட் லிபிட்ஸ் தான் இதோட மேஜர் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ புரோட்டீன்ஸ் எடுத்துக்கும் போது இந்த என்சைம்ஸ் எல்லாமே நம்மளுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. சோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது என்னன்னா ட்ரிப்சின். சோ இந்த ட்ரிப்சின் வந்து இன்ஆக்டிவ் ஃபார்ம், அதாவது ட்ரிப்சினோஜென்னா தான் ப்ரொடியூஸ் ஆகும். தென் இது வந்து என்டிரோகைனேஸ் வந்து ட்ரிப்சினா ஆக்டிவ் ஃபார்ம்ல கன்வெர்ட் பண்ணும். ஸோ இதோட மாலிகுலர் வெயிட் வந்து 25,000 இருக்கும். இதுல 229 அமினோ ஆசிட்ஸ் இருக்கும். தென் வந்து இந்த என்டிரோகைனேஸ் வந்து டியோடினல் மியூக்கஸ் மெம்பரேன்ல இருக்க பிரஷ் பார்டர் செல்ஸ்ல இருந்து செக்ரீட் ஆகும். இந்த ட்ரிப்சினுக்கு ஆட்டோ கேட்டலிட்டிக் ஆக்ஷன் இருக்கனால அதுவே ஆட்டோமேட்டிக்கா ட்ரிப்சினோஜென் டு ட்ரிப்சின் ஆக்டிவ் ஃபார்ம்க்கு கன்வெர்ட் ஆகிக்கும். ஸோ இதோட ஃபங்க்ஷன் பார்க்கும்போது ப்ரோட்டீன்ஸை டைஜஸ்ட் பண்றது தான் இதோட மெயின் ஆக்ஷன். இது வந்து ஒரு எண்டோபெப்டிடேஸ்ங்கிறனால இன்டீரியர் பாண்ட் எல்லாம் பிரேக் டவுன் பண்ணி ப்ரோட்டோசஸ் அண்ட் பாலிபெப்டைட்ஸா கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். தென் கெசினோஜென் டு கெசினா மில்க் ஹர்ட்லிங்க்கு ஹெல்ப் பண்ணும், பிளட் கிளாட்டிங் ஆக்சிலரேட் பண்ணும். தென் அதர் என்சைம்ஸ், அதாவது கைமோட்ரிப்சின், அதே மாதிரி கார்பாக்சி பெப்டிடேஸ், எலாஸ்டேஸ், கோலைபேஸ் இதெல்லாமே இன்ஆக்டிவ் ஃபார்ம் டு ஆக்டிவ் ஃபார்ம்க்கு கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். அதே மாதிரி ட்ரிப்சின் வந்துட்டு கொலாஜினேஸ், பாஸ்போலைபேஸ் ஏ அண்ட் பி வந்துட்டு இன்ஆக்டிவ் ஃபார்ம் டு ஆக்டிவ் ஃபார்ம்க்கு கன்வெர்ட் பண்ணும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது கைமோட்ரிப்சின். இது வந்து ட்ரிப்சினோட மாலிகுலர் வெயிட் வந்து கூட இருக்கும். ஸோ இது வந்து 25,700 வெயிட் இருக்கும். 246 அமினோ ஆசிட்ஸ் இருக்கும். இது இன்ஆக்டிவ் ஃபார்ம் கைமோட்ரிப்சினோஜென் டு கைமோட்ரிப்சினை ட்ரிப்சின் கன்வெர்ட் பண்ணும். இதுக்கும் புரோட்டீனோடைய டைஜஷன்ல தான் மேஜர் ரோல். இந்த ட்ரிப்சின் அண்ட் கைமோட்ரிப்சின் ரெண்டுமே வந்து எண்டோபெப்டிடேஸ். ஸோ இது வந்து புரோட்டீனை வந்துட்டு பிரேக் டவுன் பண்ணி பாலிபெப்டைடா கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். மில்க்ல வந்துட்டு கெசினோஜென் டு கெசினா ரொம்ப ரேப்பிடா வந்து கைமோட்ரிப்சின் தான் வந்து டைஜஸ்ட் பண்ணும். இந்த ட்ரிப்சின் பிளஸ் கைமோட்ரிப்சின் சேர்ந்தா வெரி ரேப்பிடா நம்மளுக்கு மில்க் வந்து டைஜஸ்ட் ஆகும். பிளட் கிளாட்டிங்ல இதுக்கு எந்த ஆக்ஷனுமே கிடையாது, பட் ட்ரிப்சின்க்கு வந்து பிளட் கிளாட்டிங்ல ஆக்ஷன்ல இருக்கு. நெக்ஸ்ட் கார்பாக்சி பெப்டிடேஸ்னு எடுத்துக்கிட்டோம்னா இதுல ஏ அண்ட் பின்னு ரெண்டு இருக்கு. இதோட இன்ஆக்டிவ் ஃபார்ம் ப்ரோகார்பாக்சி பெப்டிடேஸ் ஏ அண்ட் பில இருந்து
கார்பாக்சிபெப்டிடேஸ் A and B நம்மளுக்கு ட்ரிப்சின் தான் கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். ஸோ இதோட ஆக்ஷன் பார்க்கும்போது இது ஒரு எக்ஸோபெப்டிடேஸ். இது பாலிபெப்டைடை ஸ்பிளிட் அப் பண்ணும். அதே மாதிரி புரோட்டீன்ஸ் அமினோ ஆசிட்ஸை கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். தென் நியூக்ளியஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா இது வந்து நியூக்ளிக் ஆசிட் அதாவது RNA DNA எல்லாம் மோனோநியூக்ளியோடைட்ஸா கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். நெக்ஸ்ட் கொலாஜினேஸ். ஸோ இது வந்து கொலாஜனை வந்து டைஜஸ்ட் பண்ண ஹெல்ப் பண்ணும். இதுவும் வந்து inactive form pro-collagenase active form collagen trypsin வந்து convert பண்ணும். Next elastase. So இது elastic fibers digest பண்ண help பண்ணும். So இதுவும் pro-elastase to elastase in the presence of trypsin வந்து convert பண்ண help பண்ணுது. Next நம்ம பார்க்க போறது lipids ஓட digestion. So அதுல first பார்க்க போறது pancreatic lipase. So இது வந்து powerful lipolytic enzyme. இது வந்து triglycerides monoglycerides ஆவும் fatty acids ஆவும் digest பண்ணி நம்மளுக்கு கொடுக்குது. நெக்ஸ்ட் வந்து இந்த pancreatic lipase வந்து எப்ப ஆக்டிவேட் ஆகும்னு பார்த்தோம்னா ஸோ இதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து pH வந்து ஆல்கலைன் அதாவது 7 to 9 இருக்கணும். அதே மாதிரி பைலோட பிரசன்ஸ் இருந்துச்சுன்னா இது ரொம்பவே ரேப்பிடா வந்து ஒர்க் பண்ணும். அதே மாதிரி இந்த ஃபேட்டை டைஜஸ்ட் பண்றதுக்கு இதுக்கு 2 இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர்ஸும் தேவை. ஸோ ஒன்று நம்ம பார்த்துட்டோம் பைல். ஸோ அந்த பைல் சால்ட் வந்து ஃபேட்டை எமல்சிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். செகண்ட் வந்து கோலைபேஸ். அது வந்து ஒரு கோ என்சைம். இது வந்து எதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னா டயட்ரி லைபேட்ஸை வந்து ஹைட்ரலைஸ் பண்றதுக்காக இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. ஸோ 80% ஆஃப் த ஃபேட் வந்து பேங்க்ரியாட்டிக் லைபேஸ் மூலமா தான் நம்மளுக்கு டைஜஸ்ட் ஆகுது. ஸோ இந்த என்சைம்ஸ் வந்து இல்லைன்னா நம்மளுக்கு வந்து என்னென்ன டிஃபிஷியன்ட் அதாவது என்ன அப்ளைட் பிசியாலஜி வரும் நான் பின்னாடி சொல்றேன். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது கொலஸ்ட்ரால் எஸ்டர் ஹைட்ரலேஸ். ஸோ இது வந்து கொலஸ்ட்ரால் எஸ்ட்ரேஸ்னு சொல்லலாம். இது என்ன கொலஸ்ட்ரால் எஸ்டரை வந்துட்டு ஃப்ரீ கொலஸ்ட்ராலாவும் ஃபேட்டி ஆசிடாவும் ஹைட்ரலைசிஸ் அதாவது ஹைட்ரோலைஸ்னு பேர்ல இருக்குல்ல. ஸோ ஹைட்ரோலைசிஸ் ப்ராசஸ் மூலமா நம்மளுக்கு வந்து கொலஸ்ட்ராலே ஃபேட்டி அதாவது கொலஸ்ட்ரால் எஸ்டர் வந்துட்டு ஃப்ரீ கொலஸ்ட்ராலும் ஃபேட்டி ஆசிட்ஸாவும் நம்மளுக்கு டைஜஸ்ட் பண்ணி கொடுக்கும். நெக்ஸ்ட் பாஸ்போலைபேஸ் ஏ. ஸோ இது வந்து ட்ரிப்சின் தான் ஆக்டிவேட் பண்ணும். பாஸ்போலைபேஸ் ஏ வந்துட்டு பாஸ்போலிபிட்ஸ் அதாவது லெசித்தின் செஃபாலின் அதெல்லாமே வந்துட்டு நம்மளுக்கு சிம்பிளஸ்ட் ஃபார்மா லைசோலெசித்தின் லைசோசெஃபாலினா கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். நெக்ஸ்ட் பாஸ்போலைபேஸ் பி. இதுவும் ட்ரிப்சின் தான் கன்வெர்ட் பண்ணும். ஸோ இது வந்து என்ன பண்ணும்னா இங்க எப்படி நம்மளுக்கு வந்து லெசித்தின் வந்துட்டு லைசோ சேருதோ இங்க வந்துட்டு இந்த லைசோலெசித்தின் வந்துட்டு நம்மளுக்கு என்ன ஆகும்னா அதாவது லைசோலெசித்தினும் லைசோசெஃபாலினும் வந்துட்டு பாஸ்போரால் கோலின் அதே மாதிரி ஃப்ரீ ஃபேட்டி ஆசிட்ஸா நம்மளுக்கு டைஜஸ்ட் ஆகும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது கோலைபேஸ். ஸோ இது வந்து ஸ்மால் கோ என்சைம். இதுதான் வந்து ஃபேட்டோட ஹைட்ரலைசிஸ்க்கு வந்துட்டு pancreatic ஜூஸ் நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தோம்ல pancreatic லைபேஸ் கூட சேர்ந்து இது கோ என்சைமா ஆக்ட் பண்ணி ஒர்க் பண்ணும். நெக்ஸ்ட் பைல் சால்ட் ஆக்டிவேட்டட் லைபேஸ். ஸோ இது வந்து ஒரு வீக் லைப்போலைட்டிக் ஆக்ஷன் தான் இருக்கும். இது வந்துட்டு பாஸ்போலிபிட்ஸ் கொலஸ்ட்ரால் எஸ்டர் ட்ரைகிளிசரைட்ஸ் ஸோ அந்த மாதிரி வெரைட்டி ஆஃப் லைபிட்ஸை வந்து டைஜஸ்ட் பண்ணும். இது வந்து பைல் சால்ட் வந்து ஆக்டிவேட் பண்றதுனால பைல் சால்ட் ஆக்டிவேட்டட் லைபேஸ்ன்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம் இதோட மேஜர் ஆக்ஷன் வந்து புரோட்டீன்ஸ் அண்ட் லைபிட்ஸ்ல தான் இருக்கும். கார்போஹைட்ரேட்ஸ்ல வந்து இதோட மேஜர் பேங்க்ரியாட்டிக் ஜூஸோட மேஜர் ஆக்ஷன் இருக்காது. இதுல வந்து அமிலோலைட்டிக் என்சைம் இருக்கிற ஜூஸ்ல வந்துட்டு இருக்கும். அதனால சலைவரி அமைலேஸ் மாதிரி இந்த பேங்க்ரியாட்டிக் அமைலேஸும் ஸ்டார்ச்சை வந்துட்டு டெக்ஸ்ட்ரினாவும் மால்டோஸாவும் கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். ஸோ அதுதான் வந்துட்டு கார்போஹைட்ரேட்ஸ்ல pancreatic ஜூஸோட ஒர்க். நெக்ஸ்ட் நியூட்ரலைசிங் ஆக்ஷன் ஆஃப் pancreatic ஜூஸ் அப்படின்னா என்னன்னா இப்போ ஒரு ஆசிட் கைம் வந்து இன்டெஸ்டைன்ல வருது. ஸோ அப்படி வரும்போது ஸ்டொமக்ல இருந்து தான் வந்து இன்டெஸ்டைனுக்கு வருது. ஸோ இங்க pancreatic ஜூஸ் வந்துட்டு லார்ஜ் குவான்டிட்டியில இருக்கும். ஆனா இங்க வந்துட்டு நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம் pH வந்து ஆல்கலைன் pH. ஸோ இங்க வந்து லார்ஜ் குவான்டிட்டி ஆஃப் பைகார்பனேட் வந்து இன்டெஸ்டைன்ல வந்து ரிலீஸ் ஆகும். ஸோ இப்போ லார்ஜ் குவான்டிட்டி ஆஃப் பைகார்பனேட் இருக்கிற pancreatic ஜூஸ் நம்மளுக்கு ஆல்கலைன் அதிகமா இருக்கு ஹைலி ஆல்கலைனா தான் இருக்கு. சோ இந்த ஆல்கலைன் pH என்ன பண்ணும்னா ஆசிட் கைம் நம்மளுக்கு வந்தது ஆசிட் கைம். பட் இங்க pancreatic ஜூஸ் வந்துட்டு பேசிக்கா இருக்கும் ஹைலி ஆல்கலைன். ஸோ அதனால நம்மளுக்கு என்ன ஆகும்னா நியூட்ரலைசிங் ஆக்ஷன் நடக்கும். ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன். ஏன்னா நம்ம இன்டெஸ்டைனை அந்த ஆசிட் கைம் வந்து டிஸ்ட்ரக்ட் பண்ணாம பார்த்துக்கிறது
பார்த்துக்கிறது. ஏன்னா எப்படின்னு பார்த்தோம்னா ஆசிட் கைம் வந்து இந்த pancreatic ஜூஸோட pH ஆல்கலைனிட்டினால நம்மளுக்கு நியூட்ரலைஸ் பண்றதுனால இன்டெஸ்டைன் டிஸ்ட்ரக்ட் ஆகாம பார்த்துக்குது. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ரெகுலேஷன் ஆஃப் pancreatic secretion. ஸோ இதோட ரெகுலேஷனுக்கு மொத்தம் 3 phases இருக்கு. cephalic phase, gastric phase and intestinal phase. ஸோ எல்லாமே வந்துட்டு ஒன்று நர்வஸ் மெக்கானிசமா இருக்கும் அல்லது ஹார்மோனல் மெக்கானிசமா இருக்கும் அல்லது ரெண்டுமே இருந்து சேர்ந்து இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது செஃபாலிக் ஃபேஸ். ஸோ கேஸ்ட்ரிக் செக்ரீஷன் மாதிரியே தான் செஃபாலிக் ஃபேஸும் இங்க வந்துட்டு நர்வஸ் மெக்கானிசம் தான் வந்துட்டு ரெகுலேட் பண்ணும். இந்த ஃபேஸ்ல நம்மளுக்கு வந்துட்டு 20% ஆஃப் pancreatic ஜூஸ் வந்து செக்ரீட் ஆகும். ஸோ இதுல வந்துட்டு 2 டைப்ஸ் இருக்கு. நம்ம எப்படி கேஸ்ட்ரிக் செக்ரீஷன் பார்த்தோமோ அதே மாதிரி தான் pancreatic செக்ரீஷனும். இங்க வந்துட்டு கண்டிஷன்ட் அண்ட் அன்கண்டிஷன்ட்னு 2 ரிஃப்ளெக்ஸ் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம அன்கண்டிஷன்ட் பார்த்தோம்னா இது வந்து ஒரு இன்போர்ன் ரிஃப்ளெக்ஸ், அதாவது ஃபுட்டை நம்ம மவுத்ல வச்சோம்னா அங்க சலைவரி செக்ரீஷன் இன்டியூஸ் ஆகும். ஸோ கேஸ்ட்ரிக் செக்ரீஷனும் இன்டியூஸ் ஆகும். அதே மாதிரி தான் இங்க இருந்து என்ன ஆகும்னா pancreatic செக்ரீஷனும் ரெகுலேட் ஆகுது. இதே கண்டிஷன் ரிஃப்ளெக்ஸ்னா நம்மளோட ஸ்பெஷல் சென்சஸ், அதாவது நம்ம பாக்குறதுனாலயோ கேட்கறதுனாலயோ அல்லது அந்த ஸ்மெல்னாலயோ நம்மளுக்கு வந்து என்ன ஆகும்னா நம்மளோட ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து நம்மளுக்கு வந்து அந்த என்ன ஆகும்னா அந்த செக்ரீஷன் சலைவரி செக்ரீஷனா இருக்கட்டும், கேஸ்ட்ரிக்கா இருக்கட்டும், pancreatic செக்ரீஷனா இருக்கட்டும் நம்மளுக்கு வந்து இன்டியூஸ் ஆகும். ஸோ அப்ப இம்பல்சஸ் வந்து மவுத்ல இருந்து செரிப்ரல் கார்டெக்ஸுக்கு வந்துட்டு டார்சல் நியூக்ளியஸ் ஆஃப் வேகஸ் மூலமா ரீச் ஆகும். ஸோ அங்க இருந்து என்ன ஆகும்னா எஃபரண்ட் இம்பல்சஸ் வந்து pancreasக்கு எஃபரண்ட் ஃபைபர்ஸ் ஆஃப் வேகஸ் மூலமா வரும். ஸோ இந்த வேகஸ் நர்வ் எண்டிங்ஸ் வந்து அசெட்டில் கோலினை ரிலீஸ் பண்ணி அசினார் செல்ஸ் எல்லாமே என்சைம்ஸ் வந்து ரிலீஸ் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ இங்க மேஜரா நர்வஸ் மெக்கானிசம், ஸோ தட் இஸ் த வேகஸ் நர்வ் தான் இதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணி நம்மளுக்கு pancreatic செக்ரீஷனை இன்டியூஸ் பண்ணுது. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது கேஸ்ட்ரிக் ஃபேஸ். ஸோ இந்த கேஸ்ட்ரிக் ஃபேஸ்ல வந்துட்டு ஸ்டொமக்குக்கு ஃபுட் வந்தோன்னு என்ன ஆகும்னா pancreatic ஜூஸ் செக்ரீட் ஆகும். ஸோ அதனால இது கேஸ்ட்ரிக் ஃபேஸ்ன்னு சொல்றோம். இந்த ஃபேஸ் வந்து ஃபுல்லி ஹார்மோன் தான். இந்த ஹார்மோன் என்னன்னு பார்த்தோம்னா கேஸ்ட்ரின் தான் இதுல ஃபுல்லா இன்வால்வ் ஆயிருக்கும். இந்த ஃபுட் வந்து ஸ்டொமக்குக்கு வந்தோடனே கேஸ்ட்ரின் வந்து ஸ்டொமக்ல வந்து செக்ரீட் ஆக ஆரம்பிக்கும். அதே மாதிரி கேஸ்ட்ரின் வந்து pancreasக்கு டிரான்ஸ்போர்ட் ஆகும் பிளட் மூலமா. ஸோ அங்க போனோடனே pancreatic செக்ரீஷன் நம்மளுக்கு ஸ்டிமுலேட் ஆகும். ஸோ இங்க வந்து 10% தான் நம்மளுக்கு வந்துட்டு pancreatic செக்ரீஷன் வந்து நடக்கும். இது வந்து என்சைம்ஸ் வந்து பயங்கர ரிச்சா இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது இன்டெஸ்டினல் ஃபேஸ். ஸோ இன்டெஸ்டினல் ஃபேஸ்ல வந்துட்டு இந்த கைம் வந்து நம்மளுக்கு இன்டெஸ்டைனை ரீச் ஆனோன்னு நம்மளுக்கு pancreatic செக்ரீஷன் நடக்கும். ஸோ இந்த ஃபேஸ் வந்து ஃபுல்லி ஹார்மோனல் கண்ட்ரோல்ல தான் இருக்கும். இதுல தான் நம்மளுக்கு இருக்கிற பேலன்ஸ் 70% வந்துட்டு நம்மளுக்கு pancreatic செக்ரீஷன் நடக்கும். ஸோ இந்த கைம் வந்து நம்மளுக்கு இன்டெஸ்டைனை ரீச் ஆனோம்னா ஹார்மோன்ஸ் எல்லாம் ரிலீஸ் ஆகும். ஸோ அந்த ஹார்மோன்ஸ் வந்து pancreatic செக்ரீஷனை ஸ்டிமுலேட் பண்ணும். சில ஹார்மோன்ஸ் வந்து pancreatic செக்ரீஷனை வந்துட்டு டிக்ரீஸும் பண்ணும். ஸோ நம்ம என்னென்ன ஹார்மோன்ஸ் வந்துட்டு ஸ்டிமுலேட் பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா செக்ரெட்டின் அண்ட் கோலைசிஸ்டோகைனின், இது ரெண்டும் தான் வந்து நம்ம pancreatic செக்ரீஷனை வந்து இன்டியூஸ் பண்ணும். ஸோ செக்ரெட்டின் எடுத்துக்கிட்டோம்னா இது வந்து மியூக்கஸ் மெம்பரேன் ஆஃப் டியோடினம்ல இருக்கிற செல்ஸ்ல இருந்து தான் இந்த செக்ரெட்டின் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். அட் த சேம் டைம் ஜெஜுனம்லயும் வந்து இந்த செக்ரெட்டின் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். இது வந்து இன்ஆக்டிவ் ப்ரோ செக்ரீட்டின்ல இருந்து ஆசிட் கைம் வந்து என்டர் ஆனோன்னா இது வந்து செக்ரீட்டின்னா வந்து ஆக்டிவேட் ஆயிரும். ஸோ இந்த ஸ்டிமுலண்ட் வந்து ரிலீஸ் ஆகிறதுக்கு உள்ள ஸ்டிமுலண்ட்டும் இந்த ஆக்டிவேட் பண்றதுக்கும் நம்மளுக்கு ஆசிட் கைம் வந்து கண்டிப்பா இன்டெஸ்டைன் வந்தாதான் இந்த செக்ரீட்டின் வந்து அதோட இன்ஆக்டிவ் ஃபார்ம்ல இருந்து ஆக்டிவேட் ஆகும். அட் த சேம் டைம் ரிலீஸும் ஆகும். நெக்ஸ்ட் வந்து இந்த புரோட்டீன் டைஜஷனுக்கு இது வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ அதனால இது எல்லாமே ஸ்டிமுலேட் பண்றது ஹார்மோனல் செக்ரீஷன் தான். ஸோ இந்த செக்ரீட்டினோட ஒர்க் என்னன்னு பார்த்தோம்னா இது வந்து வாட்டரி pancreatic ஜூஸ் வந்து செக்ரேட் பண்ணும். ஸோ அதுல வந்து பைகார்பனேட் அயான் தான் வந்துட்டு அதிகமா இருக்கும். ஸோ இது வந்து வாட்டரியா இருக்கும் இந்த pancreatic ஜூஸ். நெக்ஸ்ட் கோலைசிஸ்டோகைனின், இது வந்து சிசிகேனோ ஷார்ட் ஃபார்ம்ல சொல்லலாம். ஸோ இந்த கோலைசிஸ்டோகைனின் வந்துட்டு நம்ம கோலைசிஸ்டோகைனின் பாங்க்ரியோசைமின்
அப்படின்னும் சொல்லலாம். இது வந்துட்டு டியோடினல் அண்ட் ஜெஜுனல் மியூகோசால இருக்கிற ஐ செல்ஸ் எப்படி இங்க வந்து எஸ் செல்ஸோ அதே மாதிரி இந்த கோலைசிஸ்டோகைனினுக்கு ஐ செல்ஸ் வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ இதோடைய ரிலீஸ்க்கு வந்து யாரு ஸ்டிமுலேட் பண்றாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா கைம் வந்துட்டு டைஜஸ்டிவ் ப்ராடக்ட்ஸோட இருக்கும். அட் த சேம் டைம் அதாவது ஃபேட்டி ஆசிட்ஸ், பெப்டைட்ஸ், அமினோ ஆசிட்ஸ் இந்த மாதிரி டைஜஸ்டிவ் ப்ராடக்ட்ஸோட இருக்கிற கைம் தான் வந்துட்டு இந்த கோலிசிஸ்டோகைனினோட ரிலீஸ்க்கு ஸ்டிமுலண்டா ஆக்ட் பண்ணுது. இதோட ஒர்க் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா இது வந்து pancreatic ஜூஸோட செக்ரேஷனை வந்து ஸ்டிமுலேட் பண்ணும். இதுல வந்து என்சைம் வந்து ரிச்சா இருக்கும், வால்யூம் வந்து கம்மியா இருக்கும். இதுதான் வந்துட்டு கோலிசிஸ்டோகைனின் மூலமா ப்ரொடியூஸ் ஆகிற pancreatic ஜூஸ். ஸோ ஹார்மோனல் ஆக்ஷன் வந்து நம்ம இங்க வந்து என்ன பார்த்தோம், சம் ஹார்மோன்ஸ் வந்து ஸ்டிமுலேட் பண்ணணும் பார்த்தோம், சில ஹார்மோன்ஸ் வந்து டிக்ரீஸ் பண்ணணும் பார்த்தோம். ஸோ இன்க்ரீஸ் பண்ற ரெண்டு பார்த்துட்டோம். அதே மாதிரி டிக்ரீஸ் பண்றது யாருன்னு பார்த்தோம்னா pancreatic polypeptide. இது வந்து ஐலட்ஸ் ஆஃப் லாங்கர்ஹான் ஆஃப் pancreasல இருக்க பிபி செல்ஸ்ல இருந்து நம்மளுக்கு செக்ரீட் ஆகும். நெக்ஸ்ட் ஸ்டொமேட்டோஸ்டாட்டின். இது வந்து ஐலட் ஆஃப் லாங்கர்ஹான்ஸ்ல இருக்கிற டி செல்ஸ்ல இருந்து செக்ரீட் ஆகும். நெக்ஸ்ட் பெப்டைட் YY. இது வந்து இன்டெஸ்டினல் மியூகோசால இருந்து செக்ரீட் ஆகும். தென் வந்து பெப்டைட்ஸ் லைக் லெப்டின் அதெல்லாமே வந்து நம்மளுக்கு இன்ஹிபிட் பண்ணும். அதாவது pancreatic ஜூஸை வந்து செக்ரேஷனை வந்து நம்மளுக்கு இன்ஹிபிட் பண்ற ஹார்மோன்ஸ் தான் இந்த 4 ஹார்மோன்ஸ்மே. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது அப்ளைட் பிசியாலஜி. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்க்க போறது pancreatitis. ஸோ ஐட்டிஸ் மீன்ஸ் இன்ஃப்ளமேஷன் ஆஃப் த pancreatic acini தான் நம்மளுக்கு pancreatitis. இதோடைய காசுன்னு சொல்லி பார்த்தோம்னா லோ ஆல்கஹால் லாங் டைம் கன்சியூம் பண்றனால, அப்புறம் கன்ஜெனிட்டல் அப்நார்மாலிட்டி, ஸ்மால் நியூட்ரிஷன், அப்புறம் ஆல்கஹால் இன்டேக், கால் ஸ்டோன்ஸ், இதனாலதான் நம்மளுக்கு pancreatitis வரும். ஸோ இதோட ஃபீச்சர்னு பார்க்கும்போது நான் அப்பவே சொன்னேன் pancreatic enzymes absence இருக்கும். நெக்ஸ்ட் ஸ்டெட்டோரியா, அப்டாமினல் பெயின் சிவியரா இருக்கும், நாசியா அண்ட் வாமிட்டிங் இருக்கும், வெயிட் லாஸ் இருக்கும், பசி இருக்காது, ஃபீவர், ஷாக் எல்லாமே இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ஸ்டெட்டோரியா. ஸோ இதுதான் நான் வந்து அப்பவே சொன்னேன், நம்மளுக்கு வந்துட்டு pancreatic lipase வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட்னு சொல்லி. ஏன்னா ஃபேட் டைஜஷனுக்கு இப்ப அந்த ஃபேட் அந்த என்சைம்ஸ் டிஃபிஷியண்டா இருந்துச்சுன்னா நம்மளுக்கு ஃபேட் வந்து டைஜஸ்ட் ஆகாது. ஸோ அப்ப என்ன ஆகும்னா நம்மளுக்கு வந்து பல்கி, ஃபவுல் ஸ்மெல்லிங், ஃப்ராத்தி, கிளே கலர்ட் ஸ்டூல்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். ஏன் அந்த மாதிரி இருக்குன்னா அதுல நிறைய அன்டைஜஸ்டிவ் ஃபேட் இருக்கும். அதனாலதான் அதாவது ஃபேட் வந்து புவரா டைஜஸ்ட் ஆகி அப்சார்ப் ஆகுறதுனால அது எல்லாமே என்ன ஆகும்னா நம்மளுக்கு ஸ்டூல்ஸ்ல வந்து அன்டைஜஸ்டிவ் ஃபேட் எல்லாமே வந்து ரிலீஸ் ஆகுறதுனாலதான் நம்மளுக்கு வந்து ஸ்டூல் வந்து ரொம்ப பல்கியா, ஃபவுல் ஸ்மெல்லிங்கா, கிளே கலர்ட்ல இருக்கு. ஸோ இதோட ரீசன் வந்து pancreatic lipaseோட ஆப்சன்ஸ்னாலையும் லிவர் டிசீஸ்னால நம்மளுக்கு பைல் செக்ரீட் ஆகுறது வந்து அஃபெக்ட் ஆனாலும், அதே மாதிரி இன்டெஸ்டைன்ல வந்துட்டு நல்லா ஹேர் லைக் ப்ரொஜெக்ஷன் வில்லைன்னு சொல்லுவோம். ஸோ அது இருக்கும். அது வந்து அதோட ஆப்சன்ஸ் அல்லது அதோட அட்ரோஃபினால கூட நம்மளுக்கு இது வரும். ஸோ இது எல்லாமே அப்ளைட் பிசியாலஜி. இந்த வீடியோ உங்க எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.